வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பிராண்டை பற்றின சேல்ஸ் வீடியோஸை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிராண்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெபாஸ் பிராண்டில் சேர்லெஸ் ஸ்பீக்கர்ஸாக நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த கெபாஸ் பிராண்டில் 2 பேக்கேஜஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஒன்று ஒயிட் கலர்லேயும் ஒன்று பிளாக் கலர்லேயும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நம்மளில் நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஹோம் தியேட்டர், ஏவிரீசர் எல்லாமே நம்ம பார்த்து வாங்கிறோம். பட் இந்த ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸ் வரும், ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் இருந்தால் தான் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கிடையாது. டவர் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் அதில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பிராண்டும் இருக்குது. சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் குட்டி சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸாக இருந்தாலும் டவரை விட பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸும் நிறையாவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ரூம் சைஸை பொறுத்து தான் உங்களுக்கு அமையும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெட்ரூமில் வைக்கிறீங்க, ஒரு சின்ன ஹாலில் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நீங்கள் வந்து டவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரூம் சைஸ் சின்னதாக இருக்கிறப்போ டவர் யூஸ் பண்ணும்போது டவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக தெரியுமே தவிர மற்ற சரௌண்டிங் சென்டரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கம்மியாக தெரியும். இதுவே அந்த மாதிரி ரூமில் நீங்கள் நல்ல ஒரு பவர்ஃபுல் சேட்டலைட்டை வச்சு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டவரை விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய அவைலபிலிட்டி உங்களுக்கு அதில் இருக்குது. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் சப்வூஃபர் மேட்சிங்கை பொறுத்து தான் உங்களுக்கு அமையும். ஸோ சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பெட்டராக போட்டுட்டு நல்ல சப்வூஃபர் நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது பல டைம் நான் சொல்லியிருக்கிறேன், பல கஸ்டமர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸை பற்றி உங்களுக்கு எதனா ஐடியா இல்லை, நீங்கள் டெமோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெமோ ரூமுக்கு நீங்கள் வாங்க. நம்ம டெமோ ரூமில் எந்த விதமான டவரும் எந்த விதமான பெரிய ஸ்பீக்கர்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணவே இல்லை. எல்லாமே நார்மல் ஸ்பீக்கர்ஸும் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸு எல்சிஆர் டைப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் நாங்கள் வந்து டெமோவில் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. நீங்கள் நேரில் டெமோ பார்க்கும்போது உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஸ்பீக்கர் சைஸை நீங்கள் மறந்துட்டு என்ன பிராண்டு போகிறீங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி போகிறீங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற பிராண்ட் கெபாஸில் ஒரு ப்ரீமியம் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கெபாஸ் பிராண்டில் EOL 3 அப்படின்னு தான் இதோட மாடல் நம்பர். ஸோ EOL 3ல் 5.1ல் 2 பேக்கேஜ் வந்திருக்கு. 2 பேக்கேஜஸும் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்மள்ட்ட வந்திருக்கு. ஸோ ஒன்று ஒயிட்லேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்லேயும். இது பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் வேரியண்ட்டை தான் நம்ம அதில் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம டேரெக்டாக யூரோப்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ்க்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மின் கண்டிஷனில் ஒரு பிராண்ட் நியூ ஈக்குவலாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக இதோட பார்க்க போது இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5.1ல் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸும் ஒரு சப்வூஃபர் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸில் 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டாண்டில் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டு, இதில் நீங்கள் லெஃப்ட் ரைட்டு திருப்பிக்கலாம். அனதர் ஒன் பிளாக் சீரிஸில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்டாண்டு வந்துருக்கும். ஸோ அது வால் மவுண்டிங் ஆப்ஷன் வரும், ஃப்ளோர்லேயும் வச்சுக்கலாம். இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸும் 2 கிலோ வெயிட்டில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 இன்ச்சஸில், அதாவது 4 இன்ச்சஸில் ஒரு டிரைவர்ஸும் 1 இன்ச்சஸில் ஒரு டியூட்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோஆக்சல் டிரைவரில் கொடுத்துருப்பாங்க. டிரைவர் வந்து உங்களுக்கு சென்டராக கொடுத்துருப்பாங்க. இதனுடைய டியூட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதனால் இந்த ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூவாக இருக்கும். ஸோ நீங்கள் மியூசிக் கேட்டாலும் சரி, மூவிஸ் கேட்டாலும் ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி தான் இதில் உங்களுக்கு டிசைன் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த டிரைவர்ஸோட வாட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, வாட்டேஜ் உங்களுக்கு 70 வாட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆர்எம்எஸ்ல. பட் பீக் அப்படின்னு பார்க்கும்போது 490 வாட்ஸ் பீக்கில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பிராண்டில் உங்களுக்கு அவைலபிளாக கிடையாது. எதுக்காக 490 வாட்ஸ் பீக்கில் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கன் ஷாட் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா, அந்த ஒரு 70 தாண்டி 100, 150 வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு வரும்போது ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு டிரைவர்ஸில் அந்த 490 வாட்ஸ் ஸ்பீக்கரில் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஓம்ஸ் ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நாமினல் இம்பிடன்ஸ் வந்து உங்களுக்கு 8 ஓம்ஸில் கொடுத்துருப்பாங்க. பட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் 4 ஓம்ஸு, 6 ஓம்ஸு, 8 ஓம்ஸு 3 விதமான இம்பிடன்ஸில் நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க டிசைன் பண்ணி தான் கிராஸ் ஓவர்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சேட்டலைட்ஸோட கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு 150 ஹெர்ட்ஸ்லேருந்தே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிளாக் சீரிஸ் நீங்கள் பார்க்குறீங்க. பிளாக் சீரிஸில் இதில் மேக்னெட் டைப்பில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது சப்வூஃபர். சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 8 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. பட் இதனுடைய வாட்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 200 வாட்ஸ் ஆர்எம்எஸ்லையும் 400 வாட்ஸ் பீக்லேயும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த சப்வூஃபர்ஸை. இந்த சப்வூஃபர்ஸை வெயிட்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கேஜியில் நல்லா உங்களுக்கு வெயிட்டாக சாலிடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12 இன்ச்சஸில் நீங்கள் என்ன மாதிரி பவர் எதிர்பார்க்குறீங்களோ அந்த பவர் தாராளமாக இந்த 8 இன்ச்சஸில் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணி தான் இவங்களுடைய ஆம்பிளிஃபிகேஷன் செக்ஷன், டிரைவர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஸ்பீக்கர்ஸில் எல்லாமே டிரைவர்ஸ் நான் சொன்ன மாதிரி கோக்சல் டைல் கொடுத்துருப்பாங்க. பட் இதோடைய பேப்பர்ஸ் எல்லாமே மிட் ஊஃபராக உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில டிரைவரில் மிட் ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க, ஊஃபர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் பர்டிகுலராக இந்த பிராண்டில் இவங்க மிட் ஊஃபராக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் பேஸ் ரெஸ்பான்ஸும் இருக்கும், மியூசிக்கும் நீங்கள் கேட்கலாம், மூவிஸுக்கும் கேட்கலாம். ஸோ இதோட இந்த ஃபினிஷிங் பியானோ பிளாக்னு சொல்லுவாங்க, பியானோ ஒயிட்னு சொல்லுவாங்க, கிளாஸி ஃபினிஷில் சொல்லுவாங்க. இதனுடைய இந்த அவுட்ரு லுக்ஸு மற்ற எல்லாமே ஒரு ப்ரீமியமாக என்ன இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டிசைன் பண்ணி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோர்லேயும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஓவராலாக இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சென்சிட்டிவிட்டி. இந்த சென்சிட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டில் 90 dBயில் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு 7.2 ரிசீவர், 9.2 ரிசீவர், பிராண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா டெனான், மரான்ஸ், ஆங்கியோ, பைனியர், சோனி, ஆந்தம், ஆர்கம் இது எல்லாத்தையும் கூடயுமே இந்த ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மள்ட்ட ஒயிட் அவைலபிளாக இருக்குது, பிளாக்கும் இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா சில்வர் எடிஷன், அதாவது ஸ்பெஷல் எடிஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம டெமோ ரூமில் டெமோக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு இது நீங்கள் டெமோ பார்த்துட்டு கெபாசிட்டி எப்படி இருக்குன்னு குவாலிட்டி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுடைய பர்ச்சேஸை நீங்கள் ஆர்டரை வந்து நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நாங்கள் சீக்கிரம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதில் கொடுத்துருவோம். இல்லைனா இம்போர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் அதில் கொடுத்துருவோம். நீங்கள் நேரில் வந்து தாராளமாக டெமோ பாருங்கள். இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ணலை, இது எப்படி இருக்குன்னு நான் டெமோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் தான் டெமோ பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதனுடைய ப்ரைஸிங் ரேஞ்சஸ். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 ப்ராடக்ட்டும் 5.1 நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 5.1 பேக்கேஜஸ் 85,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் ஆல்மோஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ ஈக்குவலாக தான் நம்மளுக்கு இதில் வந்திருக்கும். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிராண்ட் நியூ மாடல் இந்த ஒரு சப்வூஃபர் மட்டுமே கிட்டத்தட்ட 1 lakh உங்களுக்கு சேலுக்கு வருது. பிராண்ட் நியூ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சப்வூஃபர் மட்டுமே. ஸோ அவ்வளோ ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சேட்டலைட் தான் நம்ம சேல்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கொரியர் மூலிமா ப்ராடக்ட் நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம்னு நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுங்க. பேமெண்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட்டும் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு ஏவி ரிசீவ்ஸ் எதனா தேவைப்படுது, ஸ்பீக்கர்ஸ் எதனா தேவைப்படுதுன்னா நீங்கள் கால்பேக் மூலியமாவோ வாட்ஸ்அப் மூலியமாக உங்கள் என்கொயரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டெமோ ரூமை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெமோ ரூமோட லொக்கேஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு ராக் ஆடியோஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி கால் பேக் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்துக்கோங்க. ஸோ இது இல்லாமல் வேறு எதனா என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எதனா நீடு தேவைப்படுது, என்கொயரி எதனா தேவைப்படுதுன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.